சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் திருவாரூர் சென்றடைந்தார். திருவாரூர் மற்றும் மன்னார்குடியில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் வாக்கு சேகரிக்க உள்ளார். தஞ்சாவூர் அருகே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்ற வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செய்தனர். சென்னையிலிருந்து விமானம் மூலம் தஞ்சை சென்றடைந்த முதலமைச்சர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருவாரூர் சென்றார். அப்போது சாலியமங்கலம் நாள்ரோடு பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் முதலமைச்சரின் வாகனத்தை நிறுத்தி ஆய்வு செய்தனர். சோதனையில் விதி மீறல்களோ ஆவணமற்ற பொருட்களோ இல்லாததால் வாகனம் அங்கிருந்து செல்ல அனுமதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திருவாரூர் சென்றடைந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் 5000 தொண்டர்கள் மீது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பெரவள்ளூர் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொளத்தூர் பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே ரோட் ஷோ நடத்தியது, அனுமதிக்கப்பட்ட 500 பேருக்கு பதிலாக 5000க்கும் மேற்பட்டோரை திரட்டியது மற்றும் அதிகப்படியான ஒலிபெருக்கிகளால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இடையூறு விளைவித்தது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பெரம்பூர் பிரச்சார விதிமுறைகளை மீறி தொண்டர்களை திரட்டியதாக மாவட்ட செயலாளர் சிவா மீதும் கொடுங்கையூர் போலீசார் தனியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிகாரிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை, பொதுப்பாதையை மறித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்குகள் தேர்தல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் இன்று டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பை அளிக்கும்படி தலைமை தேர்தல் ஆணையரிடம் முறையிட உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் நடந்த விதி மீறல்கள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் கேட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பூந்தமல்லி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள குட்டி என்கிற பிரகாசம் மீது அக்கட்சியின் பெண் நிர்வாகி அளித்த பாலியல் புகாரின் பேரில் 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற திருமண விழாவில் தவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலையிலேயே தமக்கு பாலியல் சீண்டல் அளிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பதவி கிடைக்காத விரக்தியில் திட்டமிட்டு பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக பிரகாசத்தின் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகிறது. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வரும் நிலையில் 27 வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்பட உள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகிறது. இதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லி செல்கிறார். நாளை காலை 11 மணிக்கு நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பெயர்களுக்கு ஒப்புதல் பெறப்பட உள்ளது. ஏற்கனவே 23 தொகுதிகள் முடிவான நிலையில் எஞ்சிய 5 தொகுதிகளுக்கான இழுபறி நீடிக்கிறது. இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவா வேலுவை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். மகளிர் உரிமை தொகையை நிறுத்த மத்திய பாஜக அரசு மற்றும் அதிமுக முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விபிஜி ராம்ஜி திட்டத்தை கைவிட்டு மீண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை மேம்படுத்தி ஆண்டுக்கு 200 நாள் வேலையும் 700 ரூபாய் தினசரி ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் சென்னையில் கடந்த 15 நாட்களில் மட்டும் 4,63,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
48 பறக்கும் படைகள் மற்றும் 48 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் 3 சுழற்சி முனைகளில் நகர் முழுவதும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றன. 17வது நாளாக வாலாஜா சாலை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் அனைத்தும் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ள திமுகவின் 40 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, KN நேரு, TR பாலு, OPS உள்ளிட்டோர் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மா சீத்லா அம்மன் கோயிலில் ஏற்பட்ட பயங்கர கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பெண் பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாலந்தா மாவட்டம் மாக்ரா கிராமத்தில் உள்ள இந்த கோயிலில் இன்று மகாவீர் ஜெயந்தி மற்றும் சித்திரை மாத கடைசி செவ்வாய்க்கிழமை என்பதால் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் திரண்டனர். அப்போது ஏற்பட்ட திடீர் கூட்ட நெரிசலில் சிக்கி 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தும் அதனை முறைப்படுத்த போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றும், நிர்வாகத்தின் அலட்சியமே இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என்றும் அங்கிருந்த பக்தர்கள் வேதனையுடன் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. சென்னை விஜயவாடா இடையேயான பிரதான வழித்தடத்தில் நிகழ்ந்த விபத்தால் பல ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு குஜராத் காந்தி நகரில் சாம்ராட் சம்ருதி அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். சமண மதத்தின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை காட்சிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டார். முன்னாள் டென்னிஸ் நட்சத்திரம் லியாண்டர் பயஸ் பாஜகவில் இணைந்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்னிலையில் தம்மை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். தமிழகம் முழுவதும் இன்று நள்ளிரவு முதல் 60 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 60 சுங்கச்சாவடிகளிலும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள 8 சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணம் 3% முதல் 5% வரை உயர்த்தப்பட உள்ளது. சுங்கச்சாவடியில் 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுவதால் தமிழகம் முழுவதும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் 77 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் 60 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. வானகரம், பரனூர், சூரப்பட்டு, நல்லூர், பட்டறை பெரும்புதூர், ஆத்தூர் உள்ளிட்ட சென்னையை சுற்றியுள்ள சுங்கச்சாவடிகளிலும், கப்பலூர், சமயபுரம், நாங்குநேரி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயர்வு அமலுக்கு வருகிறது. மீதமுள்ள 17 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி கட்டணம் உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதல் கட்ட பணிகள் நாளை தொடங்குகிறது. கணக்கெடுப்பின் போது எந்தவிதமான ஆவணங்களையும் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,670 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,09,360 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உடற்கல்வி ஆசிரியர் ஓட்டிய கல்லூரி பேருந்து விபத்தில் சிக்கி 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்குள் பேருந்து புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மாலை திரு ஆவினன்குடி கோவிலில் நடைபெற உள்ளது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் காவடி சுமந்தும் கொடுமுடி தீர்த்தம் எடுத்தும் பாத யாத்திரையாக வந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். கூட்ட நெரிசலை தவிர்க்க 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பங்குனி உத்திர விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கீழக்குறிச்சிப்பட்டியில் உள்ள ஆதி பொன்னழகி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா பாரம்பரிய மாறாத வினோத வழிபாடுகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அருகில் உள்ள கண்மாயில் இறங்கி உடல் முழுவதும் சேற்றை பூசிக்கொண்டு தலையில் கோழி இறகுகளை சூடியபடி பக்தி பரவசத்துடன் கோவிலுக்கு வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இவ்வாறு சேறு பூசி வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்றும் விவசாயம் செழித்து மழை பொழியும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் குழந்தை வரம் வேண்டி கரும்பு தொட்டில் கட்டி கோவிலை வலம் வந்தும் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த திருவிழா கிராமப்புறங்களின் தொன்மையான கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக அமைந்திருந்தது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் 4 மாத பெண் குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் திருவல்லிக்கேணி போலீசார் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்துள்ளனர். தவறான சிகிச்சையால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க முடியும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், கேரளம், புதுச்சேரி ஆகிய 3 மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட சுமார் 2.3 லட்சம் வாக்காளர்களுக்கு இந்த வசதி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த 3 மாநிலங்களிலும் வீட்டிலிருந்து வாக்களிக்கும் வசதி தொடங்கிவிட்ட நிலையில் ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள் நிறைவு பெறும் என கூறப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் சென்னையில் கடந்த 15 நாட்களில் மட்டும் 4,63 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 48 பறக்கும் படைகள் மற்றும் 48 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் 3 சுழற்சி முறைகளில் நகர் முழுவதும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றன. 17வது நாளாக வாலாஜா சாலை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் அனைத்தும் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 8,39,000 ரூபாய் பணத்தை ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். தேர்தல் கண்காணிப்பு பணியின் போது ரயிலில் இருந்து இறங்கிய நூர் முகமது என்பவரின் உடைமைகளை சோதனையிட்டதில் இந்த பணம் கண்டறியப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பிடிபட்ட நபரை மேல் நடவடிக்கைக்காக மாநகராட்சி அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 250 சேலைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இடைக்கால் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் சிக்கினார். கோவில் திருவிழாவிற்காக சேலைகளை கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்த போதிலும் அதற்கான முறையான ஆதாரங்கள் இல்லாததால் சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆலங்குளம் தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன.
சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ராணுவ வீரர் தவறவிட்ட 7.45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் பொருட்களை ரயில்வே பாதுகாப்பு படையினர் மீட்டு ஒப்படைத்தனர். தேர்தல் சோதனையின் போது கேட்பாரற்று கிடந்த பையில் 7 சவரன் தங்கம், வெள்ளி மற்றும் 65,000 ரூபாய் ரொக்கம் இருப்பதை கண்டறிந்த போலீசார் அதிலிருந்த ஆவணங்கள் மூலம் ராணுவ வீரர் ஐயப்பனை தொடர்பு கொண்டனர். உரிய ஆவணங்களை சரிபார்த்த பின் அவரிடம் பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டன. தமிழகத்தில் RTE சட்டத்தின் கீழ் இலவச கல்வி பெறுவதற்கான 2026-27 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் RTE சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் 2026-27 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் இலவசமாக கல்வி பயில ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தனியார் பள்ளிகளில் LKG அல்லது முதல் வகுப்புகளில் உள்ள மொத்த இடங்களில் 25% RTE சட்டத்தின் கீழ் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் RTE ஒதுக்கீடு மூலம் சேரும் மாணவர்கள் 8ஆம் வகுப்பு வரை இலவசமாக கல்வி பெற முடியும். ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் சுமார் 80,000 இடங்கள் நிரப்பப்படுகின்றன. இதற்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பத்தை ஏப்ரல் 20 முதல் மே 18 வரை rte.tnschools.gov.in தளத்தில் எளிதாக பதிவு செய்யலாம் என அறிவித்துள்ளனர். மே 20ஆம் தேதி தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களின் பெயர்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் விவரங்களும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும், அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தால் குலுக்கல் முறையில் மே 22ஆம் தேதி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மகாவீர் ஜெயந்தி காரணமாக இன்று அரசு விடுமுறை நாளாக இருந்தபோதிலும் தேர்வுகள் நடத்தப்பட்டதால் மருத்துவ மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர். தமிழகம் முழுவதும் இறுதியாண்டு மருத்துவ மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. பல தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பேருந்துகளை இயக்காததால் 20 முதல் 30 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மாணவர்கள் தனியார் வாகனங்களில் கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விடுமுறை நாளில் தேர்வு நடத்தப்பட்டதற்கும் போக்குவரத்து வசதி இல்லாததற்கும் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியானது. இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்தில் தெற்கு லெபனானில் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 3 ஐநா சபை நிர்வாகிகள் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லெபனானுக்கான ஐநா இடைக்கால படை இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 120க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள கிராக்ஹெட் பகுதியில் ட்ரக் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்கு உள்ளானது. வெர்ஜினியாவில் அதிவேகமாக வந்த அந்த ட்ரக் 2 கார்கள் மீது மோதியதுடன் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பிய நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே திமுக கவுன்சிலர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொழில் போட்டி காரணமாக கொலை நடந்ததா என்று விசாரணை நடத்தி வரும் போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவத்தின் கூட்டு தாக்குதல் 1 மாதத்தை எட்டியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காமலேயே போரை முடிவுக்கு கொண்டுவர நுழைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தமது சகாக்களிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் நாட்டின் கடற்படை கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகளை அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகமான சென்காம் வெளியிட்டுள்ளது. ஈரானின் ராணுவ வலிமையை அழிக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்க படைகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்பஹான் நகரத்தில் உள்ள ஆயுத கிடங்கு மீது அமெரிக்க ராணுவம் சுமார் 900 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. யுரேனியம் செறிவூட்டும் அணுசக்தி மையங்கள் உள்ள நகரம் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்களுடன் அமெரிக்காவின் அதிநவீன போர்க்கப்பல் இந்திய பெருங்கடல் வழியாக மத்திய வளைகுடா நாடுகளை நெருங்கியுள்ளது.
தரைப்படை தாக்குதலை தொடங்கும் நோக்கத்துடன் அமெரிக்க போர்க்கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் மேற்காசியாவில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்தியாவிற்கு வரவிருந்த ஈரானின் மகான் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான மனிதாபிமான உதவி விமானம் அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்தது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு ஆயுதங்களை கடத்துவதாக கூறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய 4வது லீக் ஆட்டத்தில் குஜராத் அணியை பஞ்சாப் எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இரவு 7:30 மணி அளவில் போட்டி தொடங்குகிறது. மிச்சிகனில் உள்ள யூத வழிபாட்டு தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஹிஸ்புல்லா அமைப்பால் தூண்டப்பட்ட ஒரு பயங்கரவாத செயல் என்று அமெரிக்க புலனாய்வு பிரிவான FBI அறிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை பெற்ற 41 வயதான ஐமன் கசாலி தனது ட்ரக் வாகனத்தை தேவாலயத்தின் மீது மோதியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் தாக்குதல் நடத்திவிட்டு அங்கேயே தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானிய தலைவர் அயத்துல்லா அலி காமெனியின் புகைப்படங்களை ஐமன் கசாலி சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் புகைப்படமும் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே குடும்ப தகராறு காரணமாக கணவனை கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டு அவர் இரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்ததாக நாடகமாடிய மனைவியை போலீசார் கைது செய்தனர். மேல்பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி கிருஷ்ணமூர்த்திக்கும் அவரது மனைவி மோனிஷாவிற்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரவு மதுபோதையில் வந்த கணவனுடன் ஏற்பட்ட மோதலில் ஆத்திரமடைந்த மோனிஷா அவர் தூங்கும்போது கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கொலையை ஒப்புக்கொண்ட மோனிஷாவிடம் வேறு யாருக்காவது இதில் தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கேரளாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி 2வது நாளாக சைக்கிளில் சென்று வாக்கு சேகரித்தார். கோட்டயத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி சபரிமலை தங்க கொள்ளை விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள கைலாசநாதர் ஆலய பங்குனி உத்தர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. சுந்தராம்பிகை சமேத கைலாசநாதர் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய முழக்கத்துடன் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். பாரதியார் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக தேரும் வலம் வந்த நிலையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.